ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்மணிக்கடிகை. தமிழ் இருக்கு இல்லையா, தமிழில் அறநூல்களில் ஃபஸ்ட்டு நாலடியார் பார்த்தாச்சு. அடுத்தது நான்மணிக்கடிகை பார்க்கலாம். நான்மணிக்கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை எழுதினவர் யார்? விளம்பி நாகனார். சொற்பொருள் பார்த்துடலாம். மடவார் அப்படின்னா பெண்கள். மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. மணக்கினிய அப்படின்னா மனத்துக்கு இனிய. காதல் புதல்வர் அன்பு மக்கள். ஓதின் எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால் புகழை தரும். உணர்வு நல்லெண்ணம். மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்தவர், மணக்கினியன மனதிற்கு இனிய, காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், ஓதின்னா எதுவென்று சொல்லும்போது, புகழ்சால் அப்படின்னா புகழை தரும், உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். ஓகேவா? இப்போ அர்த்தம் பார்க்கலாம். குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள். அதாவது மனைக்கு விளக்க மடவார். மடவார்னா யார்? பெண்கள். குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள். ஓகேவா? அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள். அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். தகைசால்னா பண்பில் சிறந்த, புதல்வர்னா பிள்ளைங்க. மடவார் தனக்கு அந்த பெண்ணுக்கு, அவங்க குடும்பத்துக்கு விளக்கு பெண், அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றவங்க யாருன்னா தகைசால் புதல்வர், பண்பில் சிறந்த பிள்ளைங்கள். சரியா? மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. மனதிற்கினிய அன்புமிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கினை போன்றது எது அப்படின்னா கல்வி. ஓகேவா? கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது எது அப்படின்னா அவங்களுடன் உள்ள நல்லெண்ணங்களே. கல்விக்கு விளக்காக இருக்கிறது அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. ஓகேவா? மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. மனைக்கு விளக்கம் யார்? குடும்பத்துக்கு விளக்கு யார்? பெண்ணு. அந்த பெண்ணுக்கு விளக்கு யார்? அவங்களோட புதல்வர்கள். அந்த புதல்வர்களுக்கு விளக்கு எது? கல்வி. கல்விக்கு விளக்காக இருக்கிறது எது? அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள், உணர்வு. ஓகேவா? ஓதின் புகழ்சால் உணர்வு. ஓகேவா? அவ்வளோதான். புகழை தரும் நல்லெண்ணம். நெக்ஸ்ட்டு நூற்குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு. இந்த நூலோட ஆசிரியர் பேர் என்ன? விளம்பி நாகனார். விளம்பி அப்படின்றது அவர் பிறந்த ஊர். நாகனார் அப்படின்றது தான் அவரோட இயற்பெயர். நூல் குறிப்பு. நான்மணிக்கடிகை 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்றது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதனோட பொருள். நான்மணிக்கடிகை அப்படின்னா 4 + மணி + கடிகை, 4 மணிகளை கூடிய அணிகலன் அப்படின்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அறக்கருத்துகள் கூறுது. ஓகேவா? இவ்வளோதான் நான்மணிக்கடிகை. ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அறக்கருத்துக்களை கூறும் நூல்னு கேட்டால் நாலடியார்னு போட்டக்கூடாது, நான்மணிக்கடிகை. ஓகேவா? 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகைனா அணிகலன், 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்றது தான் இதோட பொருள். 4 அறக்கருத்துக்களை கூறுது. இதை எழுதினவர் விளம்பி நாகனார். அவரோட ஊர் விளம்பி, அவரோட இயற்பெயர் நாகனார். இதோட அவ்வளோதான் நான்மணிக்கடிகை. நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பார்க்கலாம்.